ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அஸ்தாமலக்கியம் என்ற நூலிலே அஸ்தாமலக்கர் எப்படி நான் யார் என்று கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். சங்கரர் கேட்டதாகவும் அதற்கு அந்த சிறுவன் பதில் சொன்னதாகவும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அஸ்தாமலக்கத்துக்கு நுழைவதற்கு முன்னாடி சில உதாரணங்களை நாம் பார்த்து முடித்திடுவோம். ஏன்னா அந்த உதாரணத்தை அடிப்படையில் தான் இனி வருகின்ற பாடலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த உதாரணம் என்னன்னு இப்போ சொல்கிறேன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மூல காரணமாக இருந்த ஒரு பொருள், அதற்கு மாயா என்று சொல்கிறார்கள். பிரகிருதி என்று இன்னொரு பெயரும் உண்டு. பிரதானம் என்றும் சிலர் சொல்வார்கள். ஏதுக்கு இது மாதிரி மூன்றுன்னா, மாயாங்கிற சொல் வேதத்தில் இருக்குது. பிரகிருதி இந்த சொல் ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பொருளுக்கு மற்ற மதங்கள் என்று சொல்லக்கூடிய சாங்கியம், யோகம், அவங்கெல்லாம் பிரகிருதி என்று சொல்கிற சாங்கியமும் பிரதானம் என்ற சொல்களை யோகம் போன்றவர்களும் வைசேஷிகம் போன்றவர்களும் பயன்படுத்துகிறாங்க. அவங்க குறிப்பிடுவது ஒரு பொருள். அந்த வேதம் மாயா என்ற சொல்லால் சொல்லும். ஸ்வேதஸ்வர உபனிஷத்தில் மாயினம் தூ மகேஸ்வரக அப்படின்னு அந்த சொல் வருகிறது. மாயையினால் அந்த பிரம்மம் மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. மாயை என்ற ஒரு சக்தி அதனிடம் இருப்பதனால் கடவுளுக்கு இறைவன் என்ற பெயர் உண்டாகிறது. கடவுள் இறைவன் என்று ரெண்டு சொற்கள் ஏன் வருது? அது ரெண்டு நம்ம கலப்படமாக நம்ம மாற்றி மாற்றி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிறோம். தெரியாமல் கடவுள்னு சொல்லிடுறோம். சில சமயம் இறைவன்கிறோம், தெய்வங்கிறோம், சாமிங்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது நாம் மனசில் ஏதோ ஒன்றை தான் குறிப்பிட்டதான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அதற்கு ஒன்று தனித்தனி அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த கான்செப்டை நம்ம பார்த்துக்கணும். கடவுள் என்கிற சொல்லுக்கு பிரம்மம் என்று சமஸ்கிருதத்தில் பெயர், தமிழில் கடவுள். பிரம்மம் என்றால் பிருஹத், மிக பெரியது என்று அர்த்தம். பெரியது என்றால் எதை விட பெரியது என்று ஒரு எண்ணம் நம்மக்கிட்டே எழும். பூசணிக்காய் பெரியது அப்படின்னா எதை விட பெரியதுன்னா சீத்தாப்பழத்தை விட பெரியது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சீத்தாப்பழம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அதை விட பெருசுன்னு சொல்கிறோம். பிரம்மம் பெரியது என்று சொன்னால் எதை விட பெரியது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு இருக்கிறதுலே பெரியது இந்த பெரிய ஜகத்து தான். ஜகத்து என்று சொல்லக்கூடியதுக்கு அதுக்கும் பெரியது அப்படின்னால அதுக்கு பிரம்மம்னு பேர். ஜகத்துன்னு என்று சொல்ல நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? நம்மளுடைய சாஸ்திரம் இந்த ஜகத்துங்கிற வார்த்தை எது பயன்படுத்தினா, அறிவுடையது அறிவற்றது இரண்டையும் சேர்த்து ஜகத்துன்னு சொல்லுவோம். நீங்கள் ஜகத் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி காட்டிடக்கூடாது. ஜகத்து நீங்கள் காட்டணும். ஏன்னா நானும் அந்த ஜகத்தில் ஒரு பகுதி. ஜகத் என்று இதையும் சேர்த்து தான் சொல்லணும். அந்த ஜகத்துக்கு காரணமாக இருப்பது யார் என்றால் பிரம்மம், கடவுள் தான். ஜகத் என்று ஒன்று இருப்பதனால, அதற்கு காரணமாக இருப்பதனால அவரை கடவுள்னு சொல்லாமல் இறைவன்னு சொல்கிறோம். ஜகத்தை பற்றி நம்ம ஒரு கணக்கில் எடுக்காமல் அவரை மட்டும் சொல்லணும்னா அவரை பிரம்மம்னு சொல்கிறோம். இப்படி வச்சுக்குவோம். ஒருத்தர் பகல் நேரத்தில் புரோகிதம் பண்ணுறார். வீடுகளுக்கும் கோயிலுகளுக்கும் கல்யாணங்களோ நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் யஜ்ஞங்கள்லாம் செய்து கொடுக்குறார். வேள்விகளை செய்து அவர் ஜீவனை நடத்துகிறார். அவருடைய சொந்த பெயர் தேவதத்தன்.
நீங்கள் தேவதத்தன்னு சொன்னால் மற்றவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? அந்த 14 நம்பர் வீட்டில் அந்த அகரகாரத்தில் வசிக்கிறவர் அப்படின்றத நினச்சிக்கிறாங்க. புரோகிதர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வசிக்கிறவர் தான், அவர் வந்து பகல் நேரத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, தேவதத்தனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவர் புரோகிதர் அப்படின்றது தான் லட்சணமாகுமா? ஏன்னா அவர் புரோகிதர் வந்து இல்லாமலும் இருக்கலாம். சிருஷ்டி செய்வதனால அவர் கடவுள்னு நம்ம சொல்லலை. சிருஷ்டி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் கடவுள் தான். சிருஷ்டி செய்யும் பொழுது அவர் கடவுள்னு சொல்லாமல் இறைவன்னு சொல்கிறோம். எப்படி? இந்த புரோகிதராகிய தேவதத்தன் அப்படின்னு சொல்கிறோம். தேவதத்தன் யாருன்னு கேட்டோம்னா புரோகிதர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்போ புரிஞ்சுக்க, சமஸ்கிருதத்தில் கடவுளுக்கு பிரம்மம்னு பேர். அவர் சிருஷ்டி செய்யும்போது செய்கின்றவராக அவர் இருக்கும்பொழுது அவருக்கு வந்து ஈஸ்வரன்னு பேர். பிரம்மம் ஈஸ்வரன். அப்போ பிரம்மம் எப்படி ஈஸ்வரன் ஆச்சு அப்படின்னா, அந்த தொழில் செய்ததுனால அது முத்தொழில் செய்து ஆக்கல், காத்தல், மறைத்தல், இந்த 3 தொழில் செய்வதனால அவருக்கு இறைவன்னு பேர். இறைவன்னா இறையாண்மை உடையவர், கட்டி ஆள்பவர்னு அர்த்தம். இறைவனா கட்டி ஆள்பவர், சாவரின். இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு சாவரின் பவர் இருக்குது. நம்முடைய கான்ஸ்டியூஷன் சாவரின் பவர். அதை கொண்டு போய் நம்முடைய மந்திரிக்கு கொடுத்துருக்குது. அந்த சாவரினிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இறையாண்மை இந்த அகில லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன கர்ம விதிப்படி உடம்பு கொடுக்கறது, உடம்பு கொடுத்த பிறகு அந்த உடம்போடு அவங்க ஆயுள் வரைக்கும் என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது, அதை அனுபவித்து முடித்த பிறகு அவங்க வேறு ஒரு உடம்பை எப்போ எடுப்பாங்க, இடையில் எங்கே தங்கியிருப்பாங்க, அதெல்லாம் நிர்ணயிக்கிறது. எதுலேயும் வந்து நீதி வழுவாமல், யாருக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் இன்னொருத்தருக்கு போயிடாமலும், அவர் செய்த புண்ணியங்கள் மற்றவங்க அனுபவிச்சிடாமலும், அவர்களுக்கு உரிய நேரத்திலே, உரிய காலகட்டத்திலே, உரிய உடம்பிலே அப்படின்ற பெரிய நிர்வாகம் அத்தனையும் செய்வதனால அவருக்கு இறைவன்னு பெயர். ஈஸ்வரகன்னா கட்டி ஆள்பவன் அர்த்தம். ஈஸ்வரன்னா டு இன் கண்ட்ரோல், அதை கட்டி ஆள்பவர்னு. அப்படிப்பட்ட ஒரு சக்திக்கு ஐஸ்வர்யம்னு பேர். ஈஸ்வரன் உடையன்னா ஐஸ்வர்யம். ஈஸ்வரக ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த கடவுள் எப்படி இந்த ஜகத்தை படைத்தார்? அவர் தனியாக இருக்கும்பொழுது பிரம்மம், படைக்கும் பொழுது அவர் இறைவன். இறைவன்ற குவாலிஃபிகேஷன் அவர் கொடுத்ததுக்கு ஏதாவது இருக்கணும் இல்லை? புரோகிதன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறது காரணம் அவர் சமயத்துகளை கையாளுறார், அக்னியை பயன்படுத்தார், மந்திரங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஈஸ்வரன்ற தகுதி எப்படி கிடைச்சிது? அவர் பிரம்மன் தானே. அவருக்கு சிருஷ்டி செய்கின்ற அறிவு இருக்கிறது. சிருஷ்டி எப்படி செய்யணுங்கிற அறிவு இருக்கிறது. அறிவு மட்டும் இல்லை, சிருஷ்டி செய்வதென்ற பொருளும் அவர்கிட்ட இருக்குது. நம்முடைய உலகத்தில் சிருஷ்டி செய்கிறவன் ஒருத்தன், சிருஷ்டி பண்ணுற பொருள் வேறு. பானை என்றது ஒரு சிருஷ்டின்தான். அதுக்கு 2 அவசியமாக இருக்கிறது. ஒன்று சிருஷ்டி செய்கின்ற குயவன், இன்னொன்று அவனுக்கு தேவைப்படுகின்ற மண். மண் வேறு, குயவன் வேறு. இது தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை. கட்டுறகின்ற மேஸ்திரி வேறு, கட்டடம் வேறு. நெய்யப்படுகின்ற துணி நூலெல்லாம் வேறு, நெசவாளி வேறு. இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த 2த்துக்கும் தனி பெயர் கொடுப்போம். எவனை ஒருவன் செய்கிறானோ அவனை வந்து நிமித்தம்னு சொல்லுவோம். அறிவாக இருந்து செய்கிறான். அவன் அறிவை மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறான். ஒரு சிருஷ்டிக்கு அறிவை கொடுத்துட்டு அவன் இது ஒதுக்கிட்டான். இன்னொன்று பொருளை கொடுத்துட்டு ஒதுங்கிடுது. உதாரணமாக எடுத்துட்டால் பானைங்கிற ஒன்று சிருஷ்டி ஆகணும்னா மண்ணை கொடுத்துட்டு மண் ஒதுங்கிடுது. நீ எப்படி வேணால் நீ பானை ஆகிறதால என்னுடைய பொறுப்பு இல்லை, நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன் மெட்டீரியலை. குயவன் நான் சொல்கிறான், நான் மெட்டீரியலை வந்து கொட்டுறதெல்லாம் என்ன சொல்லிடு, கொடுத்தது பொருளை வச்சு நான் பானை செய்கிறேன், அறிவு மட்டும்தான் என்னதுங்கிறான். பானையில் ஒரு குற்றம் வந்ததுன்னா அந்த குற்றம் யாருடையதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது கோணல் மாணலாக இருந்தால் இது செய்தவனுடைய அறிவுகளை குற்றம்னு சொல்கிறோம். பானை செய்தவொன்னே வெடித்து அது சரியாக இல்லைன்னு சொன்னால், அழகாக இருக்குதுங்க ஆனால் வெடிச்சிடுச்சுன்னு சொன்னால் அது மண்ணுடைய குற்றம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ குற்றம் எங்கே வைக்கணும்னு தெரியுது. அப்போ 2 தனித்தனியாக இருக்குது. ஆனால் இந்த ஜகத்தில்
இத்தனையும் செய்வதற்கு வேண்டிய பொருள் யார் அப்படின்னா அதுவும் இறைவன் தான். இது செய்வதற்கு வேண்டிய கட்டுமான திட்டங்கள் யாருதுன்னா அதுவும் இறைவன் தான். அதனால் இறைவன் இந்த ஜகத்திற்கு பொருள் காரணமாகவும் அறிவு காரணம் ஒன்றாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையில் பொருள் காரணம் வேறு, அறிவு காரணம் வேறு அப்படின்றது. இதனால் நம்ம இப்போ நிறைய மதங்கள் உலக அடிப்படையிலேயே இறைவனை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இறைவன் மட்டும் அறிவாவை மட்டும் நின்றுட்டார். உலகம் எப்படி வந்ததுலாம் தெரியாது. உலகத்தை எப்படி வந்ததுன்னு தெரியாதுன்னு சொன்னால் எப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அவரால் எல்லாம் வல்லவர், கையை நீட்டியிருப்பார், அது வந்திருக்கணும். அவர் அறிவு மாத்திரம்னு சொல்கிறார். அவர் கையெல்லாம் எங்கே இருக்குது? சரி, எப்படியா இருக்குது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுனால அவன் புரிஞ்சுக்கிறானா இல்லையோ, அவனுக்கு என்ன தெரியுமோ சினிமாவில் அதை காட்டி விட்டுறார், சிருஷ்டி செய்கிறார் அப்படின்னு காட்டிடுவாங்க. வேறு மதத்தில் எப்படி பண்ணுறாரு அது அவங்க விளக்கமாக சொல்கிறதில்ல. ஒரு 6 நாள் எடுத்துக்கிறாரு, 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுத்தார். அதுக்கு இது 6 நாளாக தனித்தனியாக பண்ணாருன்னு தெரியல. அப்புறம் லெட் தேர் பி லைட்டுன்னு வெளிச்சத்தை கடைசியாக கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் சிருஷ்டியை ஒவ்வொரு மதமும் சராசரி மனிதனுக்கு அடிப்படையில் அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் உபாதான காரணம், நிமித்த காரணம், பொருள் காரணம், அறிவு காரணம் ரெண்டுத்தையும் பிரிச்சே தான் பார்க்குறாங்க. அத்வைத வேதாந்தம் மட்டும்தான், மறுபடியும் சொல்கிறேன், உபனிஷத்து மட்டும்தான், வேதம் மட்டும்தான், வேறு எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு கருத்து இது. இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கு வேண்டிய பொருளும் இறைவன், அறிவும் இறைவன். வேறு எல்லா மதங்களும் தனியாக பிரிச்சிருது. இப்போ சாங்கிய மதம் எடுத்துட்டோம்னா பிரதானம் அல்லது பிரகிருதிங்கிறது தனி, புருஷன் என்ற இறைவன் தனி. இந்த பிரதானத்தை ஜகத்தா மாற்றக்கூடிய அறிவு மட்டும் கொடுத்துட்டாரு. அந்த பொருள் எங்கேருந்தாலும் அவங்க பேச மாட்டாங்க. கேட்டோம்னா அது ரெண்டுமே அனாதிம்பாங்க. கடவுள் எப்படி ஆனாதி காலத்தில் இருந்திருக்கிறா, இந்த பிரதானம் இருக்குது. அந்த பிரதானத்தை உலகமாக மாற்றி கொடுத்தது மட்டும்தான் அவர். அப்போ மண் எப்போத்துலேருந்து இருக்குது, குயவன் எப்பவும் இருக்கிறாரு. எப்பப்போ வேணுமோ அந்த குயவன் மண்ணை பானையாகிறார் அப்படின்ற மாதிரி எல்லா மதங்களும் சொல்லுகிறது. இது துவைத மதம்னு பேர். அத்வைதம் என்று சொல்லக்கூடிய வேதாந்தத்தை தவிர இது எல்லா மதங்களும் துவைதங்கிற ஒரே கூடையில் போட்டுடலாம். அவங்கள தனித்தனியாக நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஒரே பதில் தான். நீங்கள் எல்லாருமே துவைதம்ன்றதுக்கு அடிப்படை காரணம் செய்தவன் வேறு, செய்யப்படும் பொருள் வேறு. ஆனால் அத்வைதத்தில் செய்தவன் தான் செய்யப்படும் பொருள். இந்த பிரபஞ்சமாக கடவுள் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பொருள், அவரே பொருளாக இருக்கிறார். எங்கெங்கே அது மாதிரி பாசிபிலிட்டி இருக்குதுன்னா அதுக்கு உதாரணம் நம்ம உபனிஷத் தருகிறது. சிலந்தி என்கின்ற ஒரு பூச்சி, அதுக்கு சமஸ்கிருதத்தில் ஊர்ணநாபின்னு பேர். முண்டக உபனிஷத்தில் இதிலெல்லாம் நமக்கு ஊர்ணநாபி, யதா ஊர்ணநாபி இவ அப்படின்னு அந்த ஒரு மந்திரம் சொல்லுது. அந்த சிலந்தி எப்படி அது கட்டியிருக்கிற அந்த சிலந்தி வலைக்கு அது ஜகத்துன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த வலைக்கு அறிவாக இருப்பது எது? சிலந்தி. அந்த வலைக்கு வேண்டிய பொருள் கொடுத்தது எது? சிலந்தியை தான். அப்புறம் அந்த சிலந்தி அந்த வலை விட்டு போயிடுதா? அதிலே தான் இருக்குது. இவ்வாறு கடவுள் இந்த பிரபஞ்சத்துக்கு அவரே பொருளாயிட்டார். அதனால் ஒவ்வொரு பொருளும் அவரே தான். அதனால் எல்லா பொருளுமே ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வரட்டும். ஈஸ்வரன் தானே இல்லை, இங்கே உன் உடம்பே ஈஸ்வரன் தான். அப்போ எங்கிட்ட இருக்கிற மனசு அதுவும் ஈஸ்வரன் தான், அவருடைய பொருள் தான். அவருடைய பொருளை தவிர எதுவுமே இல்லை. அவர் எந்த பொருளை தொட்டாலும் நாம் இறைவனை தான் தொடுறோம். ஆனால் இறைவன் தான் இப்போ பொருளாக இருக்கிறார். சிலந்தியை வலையை தொட்டோம்னா சிலந்தியை தொட்டா மாதிரி தானே அர்த்தம். சரி, இங்கே இந்த உதாரணம் உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதன் கனவு காண்கிறான் ஆழ்ந்த உறக்கத்தில். அந்த கனவில் ஒரு உலகம் உண்டாகுது. அங்கே பஞ்சபூதங்கள் இருக்குது, நெருப்பு, கண்ணீர் எல்லாம் இருக்குது, கடல் இருக்குது, கடற்கரை ஓரம் நடக்கிறான், காற்று வீசுகிறது, கப்பல் வருகிறது, ஜனங்களாக எழுந்துக்கிறாங்க, பறவைகள் பறக்கின்றன. அப்புறம் இங்கே திரும்பி போனால் ஒரு கிராமத்தில் சமையல் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த கனவில் நடக்குதுன்னு வைங்க. அந்த கனவில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும், அந்த மனிதனுடைய உடம்பு, காற்று, ஆகாயம், தண்ணீர், கப்பல், மிருகங்கள் எல்லாத்துக்கும் அது செய்வதற்கு வேண்டிய சதையெல்லாம் வேணும் இல்லை? கனவில் இருக்கிறவனுக்கு சதை இருக்கும் இல்லை? அங்கேயும் கூட வெட்டுப்படுறான், சதை ரத்தம்லாம் வருது இல்லை? அப்போ அவனுக்கும் சதை, நிலம் எல்லாமே இருக்குது. இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ அது கனவில் இருக்குது. அது அத்தனைக்கு வேண்டிய பொருள் கனவு கண்டவன் தானே கொடுத்தான். அந்த கனவில் இருக்கிற மனிதர்கள் பேசுனாங்கல்ல, அவங்க அறிவுடையவர்கள் தானே.
அவங்களுக்கு அந்த இருக்கிற மனிதனுக்கு அறிவாக இருந்தவன் யார்? கனவுல ஒரு 1000 பேர் இருந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறிவு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தம் ஒரே அறிவு தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறான். இவனே அறிவாக இருந்து இவனே பொருளாக இருந்திருக்கிறான். இப்போ கனவு உலகத்தில் நாமளே பகவான் மாதிரி உபாதானம் நிமித்த காரணமாக நாமளே இருக்கிறோம். இப்போ கனவை நம்ம பயன்படுத்துகிறோம்னா பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சிருஷ்டியெல்லாம் பகவானுடைய கனவு. நம்ம கனவுல எப்படி ஜனங்கள்லாம் நடமாடிக்கிட்டு அவங்கெல்லாம் நம்ம இந்த உலகத்தை யார் சிருஷ்டி பண்ணவர்னு கனவுல ஒருத்தன் பேசுகிறான்னு வைங்க, இந்த கடவுள் தான் அப்படின்னு யாரை காட்டுறான்? அவன் படுத்து தூங்குறவனை தான் காட்டுறான். யாருக்கு தெரியும்? அது கடவுளெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் பிரகிருதின்ற ஒரு பொருள் இருக்குது, அது தானாக கலந்து அது எவல்யூஷன் பரிணாமத்தில் பாரு. கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் பாரு, ப்ரொஃபஸர் கேளு, அவர்னு சொல்லுவார், பிக் பேங்கில் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு புள்ளிலேருந்து எல்லா மெட்டீரியலும் உண்டாச்சு. அந்த மெட்டீரியல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து அணுக்களாச்சு, 108 அணுக்களாச்சு. அந்த 108 அணுக்களும் ஒன்றோட ஒன்று கலந்து எண்ணற்ற மூலக்கூறுகளாச்சு, மாலிகூறுகள்லாம் அக்ரிகேட் ஆகி டிஷ்யூ ஆகுது. டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் ஆகுது. ஆர்கன்லாம் ஒன்றா சேர்த்து ஆர்கனிசம் ஆகிடுது. இப்படி தான் ஏன் எவல்யூஷன் வந்தது? நீ படிக்கலையா? டார்வினிசம், கெமிக்கல் எவல்யூஷன் படிக்கலையா? ஜியாலஜிக்கல் எவல்யூஷன் படிக்கலையா? பயாலஜிக்கல் எவல்யூஷன் படிக்கலையா? கல்ச்சரல் எவல்யூஷன் படிக்கலையா? படிப்பறிவு இல்லாமல் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு ஒரு கனவுல ஒருத்தன் சொல்கிறான். குடியானவன் சொல்ல, அவன் சொல்கிறத நான் கேட்காதீங்க, அப்படி தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவான். அவன் பேசுகிறதுக்கு அறிவு கொடுத்தவரே அவர் தான். அவர் அறிவு வச்சுட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவன் ஒன்று சொல்கிறான். இப்படி எத்தனை மதங்களை நம்ம கனவுல நம்ம பார்க்கணும். நம்ம கனவுலேயே இது இருக்குன்னா பகவான் கனவு, நாம் பகவானுக்கு கனவு, நமக்கு நனவு. நமது கனவு கனவுல ஒருவனுக்கு நனவு. இப்போ புரிஞ்சுக்க, இதுதான் நம்முடைய வேதாந்தத்தினுடைய தான் பேசணும். தத் விசாரணை, அதுக்கப்புறம் தோம் விசாரணை. தோமுங்கிறது நீ ஆத்மா பற்றி அடுத்து வரணும். ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது ஆத்மா விசாரணைக்கு நேராக போயிட்டோம். அஸ்ஸாமலைக்கு நேராக ஆத்ம விசாரணைக்கு போயிடுது. நம்ம இறைவனுடைய விசாரணைக்கு போகல. இப்போ நான் அகமுங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டா முடியாது. உலகத்தையும் பார்க்கணும், இறைவனும் பார்க்கணும். பார்த்தாகணும். இப்போ வெறும் இந்த வஸ்து மட்டும் நம்ம பார்த்தால் பத்தாது, சைவ சித்தாந்தப்படி. அவ்வாறு இருக்கும் பொழுது எவன் ஒருவன் இறை தத்துவத்தை உண்மையாக புரிந்து கொண்டானோ அது பகவான் சமயக் ஞானம்ங்கிறார், சரியான அறிவுங்கிறார். என்னை நீ சரியாக புரிந்து கொள்கிறார். ஆனால் கண்ணனை எப்படி சரியாக புரிந்தா? தேவகியுடைய மைந்தன், ருக்குமணியுடைய கணவன் அப்படின்லாம் நம்ம அப்படின்னு என்னை புரிஞ்சுக்காதரா. தத்துவ ரீதியாக இந்த ஜகத்துக்கு அறிவாகவும் நான் இருக்கிறேன், பொருளாகவும் இருக்கிறேன். உன்னுடைய உடம்பில் அறிவும் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. உன் உடம்பு பொருள், உன் மனம் சொல்லக்கூடிய உள்ளமும் பொருள். அதற்குள்ள விளங்குகின்ற அறிவும் நானே, உன்னுடைய மனமும் உடம்பும் நானே. அப்படின்றது இறைவனை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இறைவனை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. ஒரு கொண்டூசி கூட இது இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனித மலம் கூட இறைவன் தான், மனித பிணம் கூட இறைவன் தான். இங்கே கயவனும் இறைவன், இங்கே தெய்வங்களும் இறைவன், மகாத்மாக்களும் இறைவன். இங்கே இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் இறைவனை நாடுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா நீ எப்படி தான் நாட முடியும்? இறைவனாகவே இருந்துக்கிட்டு எங்கே நீ இறைவனை நாடுற? நான் இறைவனை விட்டு வெளியே போயிடுவேன், அதுவும் முடியாது. நீ இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, இறைவன் ஆவேன்னு சொல்ல முடியாது. நீ எப்பவுமே இறைவன் தான். இறைவனுடைய ஒரு அம்சம்னு கூட சொல்ல முடியாது. அம்சம்னு சொன்னால் அவர் நீங்கள்லாம் சேர்ந்தால் தான் அவர் ஆவார். அப்புறம் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறார், ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் கேதராங்க, அப்போ தான் நான் இருப்பேன்னு சொல்லுவார். அம்சமும் கிடையாது, அம்சம் கிடையாது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எல்லா பொருளும் அவரே, எல்லா அறிவும் அவரே. அவர் அறிவும் பொருளுமாக இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இப்போ அறிவை இறைவனுக்கு நம்ம ஒப்படைச்சிடலாம், பிரம்மத்துக்கு. பொருளை பிரம்மத்துக்கிட்ட ஒப்படைச்சோம்னா பொருளெல்லாம் ஜட பொருள் தானே. அப்போ பிரம்மத்தில் பாதி அறிவு பாதி ஜடமாயிடும். ஒரு பொருள் ஒரு பாதி அறிவாகவும் சேதனமாகவும் ஒரு பாதி ஜடமாகவும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அது ஜடமாக இருக்கும் பொழுது அறிவாக இருக்க முடியாது, அறிவாக இருக்கும்போது ஜடமாக இருக்க முடியாது. அப்போது இது ஜடத்தை பார்க்குதுன்னு சொல்லும்பொழுது தன்னை பார்க்கணும். தன்னை எப்படி பார்க்க முடியும்?
தன்னை தான் அறிவாக இருக்கும் பொழுது தன்னை அறிவாக தானே பார்க்க முடியும். அப்போ ஜடமாக அது பார்க்க முடியாது. அது ஜடமாக இருந்துச்சுன்னா நான் அது அறிவாது வந்து அறிய முடியாது. அதனால் ஒரு பொருள் ஒரே சமயத்தில் ஏக காலத்தில் ஜடமாகவும் சித்தாகவும் இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து அனவஸ்தா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், வியாகாத தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண மரபில். அது ஒரு பொருள். பாப்பா பிரம்மம் ஒரே சமயத்தில் சித்தாகவும் இருக்குது, உலகத்துக்கு வேண்டி ஜடமாகவும் அது இருந்ததுன்னு சொன்னால் அப்போ ஒரு சித்துன்னு சொல்லலாமா ஜடன்னு சொல்லலாமா, இல்லை சித்து ஜட கலப்புன்னு சொல்லலாமா? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்காக உபனிஷன் சொல்லுது, இறைவன் நீங்கள் ஜடன்னு சொன்னால் தானே நீங்கள் இந்த கன்ஃபியூஷன் வருது. எப்படி வந்து பிரம்மத்துக்கிட்ட ஜடமாகி இருக்க ஒரு உலகத்தினுடைய பொருள் அவர்கிட்ட இருக்கும். அதுக்கு நம்ம அது சொல்லுது இங்கே ஜடம் என்பதே இல்லைங்குது. நீங்கள் ஜடம்னு சொல்லக்கூடியது எதுவுமே ஜடம் கிடையாது. ஏன்னா பிரம்மந்தான். பிரம்மம் மாத்திரம் அத்வைதம், இரண்டற்ற ஒன்று தான் இருக்குது. இப்போ ஜடங்கிறது உங்கள் புத்தியினால் நீங்கள் கற்பித்து கொண்டது அப்படின்னு சொல்லுது. எப்படி உங்கள் புத்தி கனவுல கற்பித்துக்குது ஜடத்தை. அப்போ கனவில் இருக்கிற ஜட பொருள் எல்லாம் உண்மையிலே சைதன்யம் தானே. தூங்குறனுடைய அறிவு தானே அங்கே பொருளாது. அறிவு தான் பொருளாகிறது. அந்த பொருளை நாம் வந்து அறியவாகவும் பார்க்கலாம், பொருளாகவும் பார்க்கலாம். ஞானிகள் இந்த உலகத்தை அறிவாக தான் பார்க்குறாங்க. அஞ்ஞானிகள் இதை பொருளாக பார்க்குறாங்க. பொருளாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இது முட்டுது, குடையுது, இந்த பொருள் பத்தலை, இந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு. அறிவாக பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்? அதில் என்ன சொல்லுவோம்? அறிவுக்கு என்ன பேர் வைப்போம் தெரியுமா? நாமரூபம்னு பேருகிறோம். இந்த ஜடத்துக்கு ஞானி கொடுக்குற பேர் நாமரூபம், அஞ்ஞானி கொடுக்குற பேர் ஜடம், தங்கம், மண், தண்ணி அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஞானி என்ன சொல்லுவான்? எல்லாம் நாமரூபம். இப்போ என்னங்க வித்தியாசம்? நாமரூபங்கிறது ஒரு ரூபம். நீங்கள் பாருங்கள் கண்ணில், அந்த பார்ப்பதற்கு ஆதாரமாக யார் இருக்கிறது? உங்களுடைய சைதன்யம் தானே. அதுக்கு பேர் கொடுங்க சேருன்னு. அது எங்கேருந்து வருது? சைதன்யத்தின்னு வருது தானே. சைதன்யத்தை விட்டு நாமரூபம் இருக்குதா? அப்போ நாமரூபம் அறிவுபூர்வமானது தானே. சைதன்யம் சுத்த அறிவாக இருக்குது, நாமரூபம் விசேஷ அறிவாக இருக்குது. அவ்வளவுதான். இப்போ அந்த மாதிரி நாம் விளங்கிட்டோம்னா இந்த உலகம் நமக்கு நாமரூபங்களுடைய கூட்டாகத்தான் நமக்கு தெரியும். பொருள் என்ற பயம் நமக்கு இருக்காது. உலகத்தை மட்டும் இல்லை, நம்முடைய சரீரமும் நாமரூபந்தான். நம்முடைய மனம் அந்த கரணம் முழுதும் நாமரூபந்தான். இந்த நாமரூபத்தை யார் விளங்கிக்கிறாங்களோ அதுதான் சைதன்யம். நான் ஒரு நாமரூபம் சொல்கிறேன், நீங்கள் விளங்கிக்கிறீங்க இல்லையா? அப்போ விளங்கிக் கொள்வது சைதன்யம், நாமரூபம் விளக்கப்படுவது. விளக்கப்படுவதனால அது சைதன்யமற்றதாக ஜடமாக நீங்கள் கருதுறீங்க. அவ்வளவுதான் இல்லையா? எதெல்லாம் நீங்கள் பார்க்கப்படுறீங்களோ அது நீங்கள் இல்லை. பார்க்கப்படும் பொருள் பார்வையற்றதாக தானே இருக்கும். ஆனால் அதுவும் பார்க்கல, நீங்கள் தான் அதை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தனிமையில் அமர்ந்து சிந்தனையில் அப்படியே ஆழ்ந்து போங்க. அப்போது ரெண்டு அம்சம் இருக்குன்னு சொன்ன இல்லையா? நாமரூப அம்சம், கீழே சைதன்ய அம்சம், ரெண்டும் இருக்குது இல்லையா? அப்போ மாயைங்கிறது நாமரூப அம்சம். அதை பிரகிருதின்னு அவங்க சொல்கிறாங்க, பொருள்னு சொல்கிறாங்க, உபாதான காரணம்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிற அந்த சைதன்யத்தை நிமித்த காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பகவான் இப்போ வந்து ஒரே சமயத்தில் ஜடமாக சித்தாக இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. எப்படி புரிஞ்சுக்கணும்? பகவான் பொருளுங்கிறத விட்டு நாமரூபம்னு போட்டணும், நிமித்தங்கிறத சைதன்யன்னு வச்சணும். சைதன்ய ரூபமாக அவர் நிமித்தமாகவும் நாமரூபங்கள் என்ற எண்ணங்களாக இந்த பொருளாகவும் இருக்கிறார். அப்படின்னு எண்ணம் எப்படி சார் பொருளாகும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் இன்றைக்கி வர்ச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். இந்த மாயா உலகங்கள் அப்படி தானே பேர் இருக்கேன், வர்ச்சுவல் வேர்ல்டு. அதுக்கு ஒரு காகல் கொடுக்குறாங்க, முகத்தில் அது கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அதில் நீங்கள் மலை மடுக்கள் பார்க்குறான். நான் ஒரு முறை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரொபாட்டிக்ஸுங்கிற எக்ஸிபிஷன் போயிருந்தேன். எனக்கு ஒரு காகல் போட்டாங்க. அந்த போட்டவுடனே எனக்கு முன்னாடி ஒரு கம்பி கட்டியிருந்தாங்க. இது கெட்டியாக பிடிச்சிங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிடிச்சிட்டு கையில் ஒரு கன் கொடுத்தாங்க. அங்கே உள்ளே போகிறத வந்து நீங்கள் சுடணும் அப்படி. நான் வந்து போடுற வரைக்கும் வெறும் கன்னும் கைப்பிடின்னு தான் இருக்குது. எதை சுடுறது?
அது போட்ட உடனே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதில் ஒரு ரோலர் கோஸ்டர். அந்த ரோலர் கோஸ்டரில் நான் உட்காந்துருக்கிறேன். என் கையில் கன் இருக்குது. நானே அங்கே உள்ளே இருக்கிறேங்க. என் கை இருக்குது. நான் கையை எப்படி தூக்குனா அந்த கை அங்கே உள்ளே தூக்குது. நான் இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் தெரியுது. அப்புறம் ரோலர் கோஸ்டர் திரும்பி வர்ற சரண் இறங்கும்போது இப்போ திடீர்னு நான் என்ன உணர்ந்து தெரியுங்களா, நான் நிஜமாகவே எங்கே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நிஜ பள்ளத்தலாக விழுற மாதிரி என் வயிறெல்லாம் உள்ளே இழுத்துக்குது. அப்புறம் அப்படியே திரும்பும்போது நான் ரொம்ப சாய்ந்துட்டேன். அப்போ ஒரு கேர்ள் ஒரு பாய் 2 தாங்கி பிடிச்சிக்கிட்டாங்க. நான் சொன்னல சார் அது பிடிச்சிக்கங்கன்னு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கார்டினவர் பார்த்தோம்னா நான் ரொம்ப சாஞ்சு விழவே போயிட்டேன். சுற்றி இருக்கவங்கெல்லாம் பிடிங்க, ஒரு பெரியவர் பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி அதை நிமித்தி விட்டாங்க. ஆனால் நிறைய சுட்டுட்டேன். சார் எங்களோட அதிகமாக ஸ்கோர் நீங்கள் வாங்கிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதையும் சுடலை, நான் எந்த பழத்தலாக்கிலும் இல்லை. ஆனால் அந்த நிமிஷத்தில் அத்தனை பொருளும் பொருளாக தான் இருந்தது. அது அத்தனையுமே டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்னு நீங்கள் வெளியே வந்தவர் தான் சொல்வீங்க. அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற ஒரு சிப்பில் இருக்கக்கூடிய தகவல் மட்டும்தான், அது இன்ஃபர்மேஷன் தானே. அந்த இன்ஃபர்மேஷன் எதை சம்பந்தமானது இருக்குது? அந்த டிஜிட்டல் கோடிங்கில் எதை பதிவு வச்சுருக்கிறாங்க? நாமரூபம் தானே. இந்த காலத்தில் நீங்கள் இது முடிச்சிடுங்க. அந்த பதிவு என்னங்க? நாமரூபம். நாமம்னா என்ன? நான் சுடுற அந்த குருவி, துப்பாக்கி, உலகம், இதெல்லாம் நாமங்கள். அதுக்குண்டான வடிவங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? அவங்க வடிவங்களை கொடுத்துருக்குறாங்க, நான் நாமத்தை வச்சுக்கிறேன். அப்போ பொருள் காரணம் அந்த சிப்பு, நாமகரணம் கொடுக்கறது அறிவு காரணம். ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து போச்சு இல்லையா? இப்போ நான் போட்டுக்கிட்ட உடனே பொருளும் அங்கே இருக்குது, என் அறிவும் அங்கே இருக்குது. நாமம் இங்கே, ரூபம் இங்கே, ரெண்டும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகுது, ஒரு உலகம்னு உண்டாகுது. அப்போ உலகங்கிறது நாமரூபம் தானே. அப்போ நாமரூபம் எங்கே இருக்கும்? அதுவும் அறிவுங்கிறீங்க, இதை நாமம் கொடுத்தது அறிவுங்கிறீங்க. ஒரே அறிவு ரூபமாகவும் நாமமாகவும் பிளந்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லிச்சு. நீங்களும் ஒரு முறை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கேளுங்க சார். நிச்சயம் உதாரணம் இப்போ நம்மளுக்கு தர்றீங்க, ரொம்ப ஈஸியாக போயிடுது. சங்கர காலத்துலலாம் அந்த நாம கனவு எப்படி விழுங்குறாங்க? கனவு. சரிங்க. இது இப்போ எல்லாமே பிரம்மம் சைதன்யம்னு புரிஞ்சுக்கணும். இங்கே பொருள் அப்படின்னு சொல்லி பொருள் முதல்வாதிகள் பேசுகிறாங்க. பொருள் முதல்வாதிகள்னு சொல்ல மெட்டீரியலிஸ்ட், டயலெக்டிக் மெட்டீரியலிசம் அப்படின்னு ஹெகெல், எங்கெல் போன்றவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க. கார்ல் மார்க்ஸ் போன்றவங்களும் அதை விரிவுபடுத்தினாங்க. அவங்க ஒரு டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு. டயலெக்டிக்கல்னால் தர்க்க ரீதியான எந்த சாஸ்திரம் நாங்கள் நம்ப மாட்டோம். வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுதுன்னு நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களோட சொந்த புத்தியில் தான் கண்டுபிடிப்போம்னா அது டயலெக்டிக்கல்னு பேர். டயலெக்ட்னா என்ன? 2 பேர் பேசுகிறது, வாத பிரதிவாதங்களாக தனக்குள்ளேயே செய்து இப்படி தான் இருக்க முடியும்னு தன்னுடைய புத்திக்குள்ளேயே கண்டுபிடிக்கிறது டயலெக்டிக்கல். அவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லாமே மெட்டீரியல் தான். மெட்டீரியலுக்குள்ளே இப்போ அறிவு இருக்குதே அப்படின்னா அதுவும் மெட்டீரியல் தான். மெட்டீரியல் நாலேஜ். எப்படி மெட்டீரியல் நாலேஜ் ஆகும்? ரெண்டும் எதிரும் பொருதுமாக இருக்குது இல்லையா? மெட்டீரியல் இருட்டுன்னா நாலேஜுங்கிறது வெளிச்சம் இல்லையா? வெளிச்சம் இருட்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. இந்த வெளிச்சம்னு சொல்கிற அறிவு ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷனில் சேர்ந்தாக்கா அங்கே அறிவு வரும். இப்போ பிரெயினுங்கிற காம்பினேஷனில் அங்கே அறிவு இருக்கிறது, கிட்னிங்கிற காம்பினேஷனில் அறிவு இருக்காது அப்படின்னு ஏதோ சிந்தட்டிக் தியரியை அவங்க ஒன்று பண்ணுறாங்க. ரொம்ப லாஜிக்கலாக தான் இருக்குது. இப்படி பொருள் முதல் பண்ணுறவங்க பிராகிருதன்னு பேர். இந்த பிராகிருதன்னு சொல்லக்கூடியவர்கள் பேசுகிறது கேட்டோம்னா ரொம்ப உண்மையாக இருக்கும். ரொம்ப தெரியாமல் போயிட்டு சாமி கடவுள் பயந்து செத்துருக்கோம், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக அப்படின்னு எப்படி வேணால் அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு வாழ்ந்துடலான்னு சொல்லி போயிடுவோம். அப்போ அவங்க பேச்சு ரொம்ப சாறு மாதிரி இருக்கும் இல்லையா, இனிப்பாக இருக்கும். அதனால் அவங்க சாறு வாக்குன்னு பேர். வாக்கு, அவங்களுடைய பேச்செல்லாம் இனிப்பாக இருக்குன்னா சாறு வாக்கர்னு பேர். இன்றைக்கும் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க பேர் பகுத்தறிவுன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. என்ன பகுத்து பகுத்தறிந்தால் டயலெக்டிக்கல் மெட்டீரியல்ஸில் பகுத்து பார்த்தா இவ்வளோ தான் முடியும், எல்லாம் பொருளில் தான் முடியும். மனித உடம்பில் அறிவை தேடிட்டு எங்கே அறிவு இருக்குன்னு தேடி பார்த்தா பொருள் தான் கிடைக்கும்.
இந்த உடற்கூறு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஆட்டாப்சியோ இப்போ செய்து பிரித்து போட்டோம்னா கடைசியில் டிஷ்யூஸ் தான் வரும். டிஷ்யூஸ் எல்லாம் செல்லில் முடியும், செல்லெல்லாம் மாலிகுல்ஸில் முடியும், மாலிகுல்ஸ்லாம் ஆட்டம்ஸில் முடியும், ஆட்டம்ஸ் எல்லாம் பார்ட்டிகிள்ஸில் முடியும். பார்ட்டிகிள்ஸ்க்கு பின்னாடி என்னன்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கு மேலே அவனுக்கு சக்தி கிடையாது, அதுக்கு மேலே உடைக்கிறதுக்கு டூல்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே ஒரு பொருள் இருந்தால் அறிவதுக்கு இவனுக்கு வழி கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே அறிய முடியாது. நீங்கள் அறியறதுக்கு எதை பயன்படுத்துகிறீங்க? ஒரு பொருளை அணுவை பார்க்கணுன்னா எதை பயன்படுத்துகிறீங்க? கண்ணை தானே பயன்படுத்துகிறீங்க. அணு தொட முடியுமா? அணு சத்தம் இருந்தால் காதில் கேட்கணும். அப்போ அணுவை பார்க்குறதுக்கு ஒரே மெத்தடு கண்ணு மட்டும்தான். அதுக்கு அணுக்கு ஸ்மெல்லு கிடையாது. அது ஸ்மெல்லுன்னா உன் மூக்கில் போகணும். அப்புறம் நீ எப்படி பார்ப்ப? கண் தான் முக்கியம். சரி, கண் ஒரு பொருளை பார்க்குறதுக்கு எதை பயன்படுத்துது? ஒளியை தான் பயன்படுத்துது. ஒளியினுடைய கண்ணுக்கு பயன்படுகின்ற ஒளின்னு இருக்குது இல்லையா, லைட், அதனுடைய அலை நீளம்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? அது 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர். அது எப்படி இருக்குதுன்னா, இந்த சிக்கெடுக்கிற சீப்பு இருக்குதுல்ல, அந்த சீப்பு பல்லு இடைவெளி மாதிரி. அணு எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? அந்த பல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் 1000 கோடி பகுதியில் ஒரு சின்ன பொருள். இப்போ நீங்கள் சிக்கெடுக்கிற சீப்பை வச்சுக்கிட்டு அணு வந்து எடுத்து பார்க்க முடியுமா? ஸோ உங்களால் கண்ணால் பார்க்கின்ற இந்த விசிபிள் லைட், விப்கியார், அதை வச்சு முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமான மலையை வச்சுக்கிட்டு கடுவை எடுக்க பார்க்குறீங்க. கடுவை கையாளுறதுக்கு மலை மாதிரி ஒரு கையை வச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் விரல்களெல்லாம் பிரம்மாண்டமான உரல் மாதிரி இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அப்போ அதை பார்க்க முடியாது. ஆனால் அது சொல்லுங்க. அப்போ நீங்கள் அணுவை பார்க்குறதுக்கு பேன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சீப் வச்சுருக்கோம்ல, அப்போ சிறுசு வச்சு தானே எடுக்க முடியும். அணுவோட பெரிய இருந்தால் அணு வந்து அந்த சத்துக்குள்ளே போய்டும். அப்போ அணுவை பார்க்கணுன்னா அணுவை விட குறுகிய அலைநீளம் உள்ள ஒளியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். என்ன சிக்கல்னா, இந்த ஒளி எவ்வளோ குறுகிக்கிட்டே போதோ அந்த அளவுக்கு அதோட சக்தி அதிகமாகும். இப்போது அலைநீளம் அதிகமாக ஆக சக்தி குறையுது. அதனால் சக்தி குறைஞ்சதுனால நாம் வைஃபைக்கு யூஸ் பண்ணுற லைட்டு இந்த சக்தி குறைவான நம்மளை ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. அதை அடித்தோம்னா நம்ம உடம்பெல்லாம் தாங்கும். அது உடம்பு தாண்டியும் போயிடும். ஏன்னா அலைநீளம் வந்து 1 மீட்டர், நம்ம உடம்பே ஜஸ்ட்டு வந்து 40 சென்டிமீட்டர் தானே. அப்போ ஒரு வைஃபை அலை வந்து என்னை தாண்டி போயிடும், என்னை பாதிக்காது, என் உடம்புக்குள்ளே போகாது, என்னை கடந்து போயிடும். ஆனால் வைஃபைனால் நம்ம வந்து பிரச்சனை பண்ணுறதில்ல. வைஃபையில் இருக்கக்கூடிய மீட்டர் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், சென்டிமீட்டர் வேவ்ஸ்ன்னு சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் ஆபத்து இருக்கும். ஆனால் சென்டிமீட்டர் வேவ் வந்து நம்ம அணுவை பாதிக்காது, டிஷ்யூவை பாதிக்காது. எல்லாமே அணு சைஸ் இருக்குது. ஆனால் அணு சைஸ்னால் ஒரு மிக பிரம்மாண்டமான கால் வச்சுருக்கிற ஒருத்தன் சின்ன கடுகை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன கால் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கடுகில் முட்டி விழுந்துருவான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒளியினுடைய அணுவை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ஒளியை பயன்படுத்தினா அணுவை விட குறுகிய அலைநீளமாக இருக்கணும். அந்த குறுகிய அலைநீளம் வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சக்தி பிரம்மாண்டமாக இருக்குது. அது அணுவை பிளந்துடும். அப்போ லைட்டு நீ யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவை, ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் காமா ரேடியேஷன், அதுக்கு மேலே காஸ்மிக் ரேடியேஷன் சொல்கிறாங்க. அந்த அளவு போயிட்டிங்கன்னா இந்த அலைன்னு சொல்லக்கூடிய ஒளி பொருளாக மாறிடுது, எலக்ட்ரான் மாதிரி ஆகிடுது, அது ஒரு பார்ட்டிகல் ஆகிடுது. அது வந்து ஃபோட்டான்னு சொல்கிறோம் இல்லையா. நீளமாக இருக்கும்போது அலைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நமக்கு ஈஸியாக புரியுது. ஆனால் அது குறுக்கிக்கிட்டே போகும்போது அதனுடைய சக்தி பிரம்மாண்டமாக இருக்கும்போது ஒன்று தோட்டா மாதிரி ஆகிடுது. அந்த ஒளியினுடைய ஒன்று தோட்டா மாதிரி ஆகும்பொழுது நீங்கள் ஒரு அணுகுண்டை வச்சுக்கிட்டு அல்லது வந்து பெரிய பீரங்கை குண்டை வச்சுக்கிட்டு அணுவை நீங்கள் பொழந்து பார்க்குறதுக்கு எப்படி முடியும்? அணுவில் பெட்டுன்னு உங்ககிட்ட வரணும் இல்லையா? அணு படும்போது அணு சிதைஞ்சிடும். அப்படி திரும்பி வந்தால் நீங்கள் தாங்குவீங்களா? நீங்களும் அணுவால் ஆகப்பட்டவங்க தானே, நீங்கள் இருப்பீங்களா பார்க்குறதுக்கு? எனவே அணுவை பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி தான் பார்க்குறது? நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க முடியாது. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அது உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க முடியாது. பார்க்க முற்பட்டால் அது டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போது தோராயமான அளவு தானே கிடைக்கும். அதுதான் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இதுதான் குவாண்டம் தியரியோட முக்கியமான அதிஸ்திவாரம்.
உங்களை பார்க்கறதுக்கு புரிஞ்சிங்கனாக்கா அது சிதைஞ்சிடும். சிதையாமல் இருக்கணும்னா அது பார்க்க முடியாது. ஆனால் அதை பற்றிய ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால அதை வந்து ஹைசன்பர்க்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்றத குவாண்டம் ஃபிசிக்ஸில் ரொம்ப ஆதாரமாக கொடுத்தார். எல்லாம் விஞ்ஞானிகள் டயலக்டிக் மெட்டீரியல்னு தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபண்டமெண்டல் பொருள் சொல்லக்கூடிய இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமான பொருள்னு சொல்கிறத பொருள்னு என்னால் சொல்ல முடியலங்கிறார். நான் ஒரு பொருளை வச்சு பொருளை பார்க்கணுன்னு போனோம்னா அந்த பொருள் அங்கே இல்லாமல் போயிடுது. அந்த பார்க்குற நானாக இல்லாமல் போயிடுவேன். என்னையே அந்த பொருள் தாக்கிடும். நம்ம எல்லாம் அழிஞ்ச பிறகு தான் இருக்குது. அப்போது நீ எப்படி தான் அறிய முடியும்? அனுபவத்தால் முடியாதுல்ல. அனுபவம்னா கண்ணுங்கிறது முன்னால். ஆனால் அறிவை கொண்டு சொல்லலாம்னா என்ன சொல்லுவேன்? அறிய முடியாதுன்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் உன்னால் சொல்ல முடியும். ஆனால் இருக்கிறது அறிய முடியாது. அதை தானே என் வேதமும் சொல்லுது. இது சொன்னால் மட்டும் இது வந்து சமஸ்கிருதம் சொல்கிற வேதத்தில் சொல்கிறேன்னு விஞ்ஞானிகள் டயலக்டிக் மெட்டீரியலிசமும் முடிவாக இங்கே வந்து தான் முட்டு செவரில் போய் நிற்கிறோம். கல்டி சாக்குனா தெருவில் வந்து அந்த பக்கம் போகிறது வழியெல்லாம் இருக்கார். சரி, இந்த பொருளெல்லாம் பொருள் அல்ல. பொருள் இல்லைன்னு வேறு என்ன? அறிவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் அறிவு தான். இங்கே யாருடைய அறிவு? இறைவனுடைய அறிவு. பிரம்ம அந்த அறிவாக இருக்கும் பொழுது அந்த பிரம்மத்துக்கு இறைவன் பேர். இதை எதுவும் அந்த அறிவுன்னா எப்படிப்பட்ட அறிவு? இது குடத்தை அறிபவன் குடந்தை அறிந்தவன், படத்தை அறிந்தவன் படத்தை அறிந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குடத்தை அறிந்தவன் குடஜ்ஞக, படத்தை அறிந்து படஜ்ஞக, சர்வத்தை அறிஞ்சவன் சர்வஜ்ஞக. அப்போது எல்லா பொருளும் அவராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவர் அறிஞ்சுதாங்கண்ணா. அறிவு அதை விட்டு பிரிஞ்சிருக்குமா? நாமரூபம் தானே எல்லா பொருளும். இப்போ நாமரூபம் சைதன்யத்தை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? எப்படி வந்து பானை மண்ணை விட்டு பிரிஞ்சிருக்குமா? இப்போ நாமரூபம் உங்கள் வீட்டில் எண்ணம் வருது. நாமரூபம்லாம் எண்ணம் தானே. அந்த எண்ணங்கள் சைதன்யத்தை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா? அது விலகி இருக்குமா? ஏன்னா சைதன்யம்தான் நாமரூபமாக தோன்றுது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த மாயாங்கிற சொல்ல நீங்கள் ஒரு பொருளாக பார்த்துடாதீங்க. மற்ற எல்லா மதமும் அது ஒரு பொருளாக பார்த்து கையில் எடுத்து தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு பிரகிருதி, ஒரு மெட்டீரியல், அது 3 குணம் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படின்னு மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறாங்க. அப்போது கடவுள் வந்து மெட்டீரியலாக இருக்க முடியாதுல்ல, சுத்த சைதன்யமாக இருக்கனால அவங்க கன்வீனியண்ட்டாக அவர் புருஷன், அவர் அறிவு மாத்திரம், பொருள் வேறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ துவைதம் வந்துடுச்சு. பொருள் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது, அறிவு இடத்துல பொருள் இருக்காது. அப்போ அவர் எங்கும் இருப்பவர்னு சொல்ல முடியாது, எப்பொழுதும் இருப்பவர்னு சொல்ல முடியாது, எதிலும் இருப்பவர்னு சொல்ல முடியாது. எப்போ எதிலும் இருப்பவர்னு சொல்ல முடியும்? எல்லாமே அவராக இருந்தாருன்னா. இப்போ நீங்கள் உதாரணத்தை இப்போ மனிதனுடைய உடம்பு கொண்டு தரும். உங்களை வச்சுங்க, நீங்கள் தான் பிரம்ம. ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் எதுவும் சிருஷ்டி பண்ணல இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவும் இல்லை இல்லையா? உங்களுக்கு சரீரம் இருக்குதா? சூக்ஷ்ம சரீரம் இருக்குதா? ஸ்தூல சரீரம் இருக்குதா? எதுவும் இல்லை. எல்லாமே காரண சரீரத்தில் மறைஞ்சு போச்சு. ஆனால் காரண சரீரம் எங்கே இருக்குது? அந்த காரண சரீரத்தை என்ன பண்ணுது? எதுவும் அறியல. காரண சரீரங்கிறது என்ன? ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் இல்லை. சூக்ஷ்ம உடம்பும் ஸ்தூல உடம்பும் தான் ஏதாவது அறியும். நம்ம அறிவதே இந்த உடம்புகளை வச்சு தான். இந்த உடம்பு ரெண்டுமே காம்பேக்ட் ஆகி காரணத்தில் வந்து ஒடுங்கி இருக்கும் பொழுது அதை பார்க்கின்ற சைதன்யம் என்னத்தை பார்க்கும்? எதையும் பார்க்கலன்னு தான் சொல்லும். பார்க்குறேன் ஆனால் எதுவும் இல்லை. ஆனால் எப்படி இருக்கிறேன்? தொந்தரவு இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறேன். இதுதான் நான் தூக்கத்தில் இருக்கோம். அப்போ தொந்தரவு இல்லாமல் ஆனந்தமாகிறது எதையும் பார்க்காமல் இருக்கின்ற ஒரு பார்வையாளன் யார்? பிரம்மன் தான். அப்போ நீங்கள் பிரம்மன் தான். அப்போ தூக்கத்தில் மட்டும்தான் பிரம்மமா? முழிப்பில் என்ன ஆச்சு அது? இப்போ பாருங்கள், அந்த விழிப்பு நிலையில் அல்லது கனவு நிலையில் வரும்போது அதே பிரம்மம் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. சூக்ஷ்மமும் ஸ்தூலமாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிற ஒவ்வொரு சரீரத்துலேயும் அந்த பிரம்மம் இருக்குதா இல்லையா? பிரம்மம் தான் அறிவு பொருள். வேறு அறிவு பொருளுக்கு அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த பட்சத்தில் உங்களுடைய உடம்பில் அறிவில்லாத இடம் சொல்லுங்கள். எல்லாத்துலையும் இருக்குதுல்ல.
உடம்பே அறிவற்றது தான், நகம் சதை முடி எல்லாமே. ஆனால் எங்கு தொட்டாலும் நீங்கள் அறிகிறீர்கள். யாராவது உங்கள் உடம்புல எங்கு தொட்டாலும் அறிகிறது. அறிபவன் யார்? அந்த இடத்துல மட்டும் இருப்பானா? தொட்ட இடத்துல இருப்பானா? நீங்கள் அடுத்து இங்கே தொடுவீங்க. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இங்கே தொட்டாலும் இருப்பான், அங்கே தொட்டாலும் இருப்பான். இப்போ நான் இந்த உடம்பில் எங்கும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிற பொருளிலும் இருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த பொருள் அறியாமல் இருக்குமா எனக்கு? அப்போ நான் இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் நான் சர்வஜன். இந்த உடம்பை கட்டி ஆள்வதனால சர்வசக்திமத். இந்த உடம்பு முழுக்க இருக்கிறதுனால சர்வ வியாபகம். அப்போ 3 குவாலிட்டி எனக்கு வந்துடுச்சு. சர்வ வியாபகம், சர்வசக்திமத், சர்வஜ்ஞ. முற்றும் அறிந்தவன், அனைத்தையும் செய்ய வல்லவன். இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் அனைத்திலும் வியாபித்திருப்பவன். வியாபித்திருப்பதனால நான் அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறேன். வியாபித்திருப்பதனால வியாபகமாக இருக்கிறேன். வியாபித்திருப்பதனால் அனைத்தையும் கட்டி ஆள்கிறேன். அப்போ எல்லாம் வல்லமையும் எல்லாம் அறிவும் எங்கும் வியாபித்திருப்பவனாக இந்த சரீரத்தில் ஆத்மா இருக்குது என்றால், அந்த ஆத்மா தான் பிரம்மம் என்றால், எல்லா சரீரத்திலும் அதுதானே சர்வ வியாபிகிறது. எல்லா சரீரத்திலும் சர்வ சக்தியாக அதுதானே இருக்குது. எல்லாத்தையும் ஆட்டி படைப்பவன் யார்? ஆட்டு வைத்தால் யார் ஒருவர், ஆடாதவரோ. அப்புறம் அவர் ஆட்டி வைக்கிறாரு. எதன் அடிப்படை ஆட்டி வைக்கிறார்? அவர் ஏன் இப்படி ஆட்டி வைக்கிறார்? ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரா. உங்ககிட்ட ஆசை இருக்கிறதுனால ஆட்டி வைக்கிறார். என்ன ஏன் கடவுள் இப்படி ஆட்டுறாரு அப்படின்னா, உங்கள் ஆசை அப்படி இருக்குதாப்பா. ஓ, ஆட்டுறவர் அவர், ஆசை என்னதா? அவர் எப்போ ஆட்டத்தை நிறுத்துவார்? நீ ஆசையை விடு. ஆசை விட்டவனும் அவர் ஏன் ஆட்ட போகிறாரு? உங்கள் ஆசை இருக்கிறதுனால தான் அங்கே இங்கேன்னு ஒன்று அனுப்புகிறாரு, இது கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு. ஆசையை விட்டால் ஆட்டம் நின்று போயிடும். ஆசை நமது, ஆட்டுறவர் அவர். எல்லாரையும் அவர் ஏன் கண்டபடியெல்லாம் ஆட்டுறதில்லை. அவரவர் ஆசைப்படி தான் ஆட்டுறார். அவருடைய ஆசை சில பேருக்கு பெரிய ஆசை இருக்கலாம், ஆனால் அவருடைய கர்ம பலன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஆசையிலையும் ஆட்டுறதும் மாறிடும். இவ்வாறு நம்ம இறை தத்துவத்தை இப்போ புரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த அடிப்படையில் நாம் அடுத்த லெவலுக்கு போவோம். இந்த சமயத்தில் 3 விதமான ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். இது எது சொல்ல வரேன்னா, ஆத்மாவை புரிந்து கொள்வது. இது வரைக்கும் இறைவனை புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா என்று நாம் பெயருக்கு சொல்லும்போது தனி மனிதனில் இருக்கக்கூடிய அறிவு தத்துவத்தை நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஆளுக்கு தனித்தனியாக ஒரு அறிவு தத்துவம் இருக்குது. அந்த அறிவு தத்துக்கு நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம். இந்த உடம்புக்கு அளவுக்கு அது இருக்கிறதுனால. ஆனால் உண்மையிலே அந்த ஆத்மா எதுன்னு கேட்டால் பிரம்மம். நம்ம பேச்சு வழக்கில் உங்களுக்கு விளக்கிறதுக்காக அந்த பிரம்மத்தை ஆத்மான்னு பேர் கொடுத்து ஒரு உடம்புக்குள்ளே அதை தேடுறோம். அதே பிரம்மத்தை இந்த ஜகத்தில் தேடினோம்னா அது இறைவனாக நம்ம பார்த்து அது கடவுளாக பார்க்குறோம். இவ்வளோ தான் வித்தியாசம். பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று தான். அதே பிரம்மம் இந்த சரீரத்தில் வரைக்கும் இருக்கும் வரை அது ஆத்மா என்று பெயர். இந்த ஆத்மாவுக்கு அதுவும் சித்து இதுவும் சித்து தான், 2 சித்து கிடையாது. இது அந்த பிரம்மம் உடம்பு தூரம் தனித்தனியாக இருந்தால பிளவுபட்டது போல் தெரியுது. பீசஸாக புரோக்கனாக இருக்குது. ஆனால் அது அன்புரோக்கன், அகண்டாகாரமாக ஏகரசமாக எங்கும் வியாபித்திருக்குது. ஆனால் சரீர அளவு வியாபித்ததாக துண்டுபட்டது சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி எறும்பு அந்த ஆத்மா எறும்பு சரீரமாகவும் மனித சரீரமும் யானை சரீரமாகவும் அந்த வடிவத்தை எடுத்துட்டா மாதிரி தெரிகிறது. அப்போ அவருக்கு எல்லை இருப்பது போலவும் வடிவம் உடையது போலவும், அந்த ஆத்மாவுக்கு கனவு நனவு உறக்கம் 3 வருவது போலவும், அந்த ஆத்மாவுக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் இருப்பது போலவும், அந்த ஆத்மாவுக்கு மனோமய கோஷம் ஆன்னமய கோஷம் பிராணமய கோஷங்கள் இருப்பது போலவாகவும் நம்ம தெரிகிறது. ஆனால் ஆத்மா அது எதிலும் சம்மந்தப்படாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சரீரம் ஜடம். அந்த ஜடங்கிறது என்ன அர்த்தம்னா பொருள்னு அர்த்தத்தில் அறிவற்றதுன்னு அர்த்தம். சுயமான அறிவற்றது. ஆனால் இந்த உடம்புக்கு அறிவு இருக்கிறது. சுய அறிவு இல்லை, ஆனால் கடன் வாங்கிய அறிவு. அப்போது பிரம்மம் என்ன பண்ணுறாரு, இந்த சரீரத்துக்குள்ளே சரீரத்தை படைச்சிட்டு சூக்ஷ்ம சரீரத்தையும் உள்ளே வச்சுட்டு நான் உள்ளே போகிறேன் ஒரு கதைக்காக பேச்சுக்காக. இப்படி தான் உபனிஷத்து
நம்ம புரியறதுக்காக சொல்லும். இறைவனை படித்த பிறகு நம்ம இப்படி கேட்போமா, இந்த மண் பானையை செய்துட்டு ஐயோ இதுக்கு ஆதாரமே இல்லைன்ட்டு அப்புறம் உள்ளே போகுது. பானையை செய்துட்டு மண் உள்ளே பூந்துதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் குழந்தைகள் அப்படி தானே சொன்னோம். முதல்ல பானை இருந்தது, அந்த பானைக்கு உருவம் இல்லைன்ட்டு மண் உள்ளே போய் அது பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் சிருஷ்டி செய்துவிட்டு இந்த பிரம்மம் உள்ளே புகுந்தது அப்படின்னு பிரவேச ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம். இது பேர். இதை வியாசர் பெரிய அளவுக்கு டிஸ்கஷன் பண்ணுவார். இந்த உபநிஷத்து வேணும்னே பிரவேச ஸ்ருதின்னு சொல்லி இந்த சரீரங்களெல்லாம் தடைத்து விட்டு அந்த இதய குகையிலே போய் அவர் அமர்ந்து கொண்டார்னு சொல்லுது. அதை வச்சுக்கிட்டு பல மதங்கள் உண்டாயிடுச்சு. தனித்தனியாக இதெல்லாம் சின்ன சின்ன நெருப்புகள், அந்த பிரம்மாண்டமான கான்ஃபிகரேஷன் தான் கடவுள், அவருடைய சின்ன பொறி தான் இங்கே இருக்கிறது. பாரதியார் வேறு சொல்லிட்டார், அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும் பொழுது அநேக ஆத்மாவாதத்துக்கு வந்துடுறாங்க. ஆத்மாக்களெல்லாம் அநேகம், அவர் ஏகன், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துவைதம் வந்துடுது. இப்போ துவைதத்துக்கு வேற வேண்டிய சரக்கெல்லாம் கொடுத்துட்டு அத்வைதம் சொல்லுதுன்னு சொன்னேன் எப்படி? அப்போ வியாசர் வராரு, இல்லை அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு அவர் நமக்கு தக்க முறை விளக்குறாரு இல்லையா? அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அது பேர் மீமாம்சம்னு பேர். வேதம் சொன்னதுடைய தாத்பரியத்தை கண்டுபிடிக்கிற முறை. அது இதை தான் சொல்லுதுன்னு சொல்லணும். பொதுவாக எல்லா இடத்துலையும் அது அத்வைதம் சொல்லிட்டு ஒரு இடத்துல மட்டும் அது துவைதத்தை சொல்லுமா? அப்போ துவைதத்தை நம்ம அத்வைத பார்வையில் பார்க்கணும். நம்ம கதையாக சொல்லுறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, பானையை செய்துவிட்டு மண் அதில் பூந்தது அப்படின்னு சொல்லுவது எப்படி நியாயம் இல்லையோ, அதுபோல் இந்த சரீரத்தை செய்துவிட்டு ஆத்மா உள்ளே புகுந்ததுன்னு. அப்புறம் தான் நம்ம சுவாமிஜியும் கேட்டார், ஏன் இந்த ஆத்மா மாயையோடு கலந்ததுன்னு, ஏன் இந்த ஆத்மா சரீரத்தோடு கலந்தது, எதுக்கு இந்த நெருப்பு இந்த இரும்பு குண்டோடு கலந்ததுன்னு. தனித்தனியாக இருந்திருந்து அது கலந்ததுன்னா ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்குது. இது அனாதி காலத்திலேருந்தே சத்தியா மித்யாவாக இருந்து கொண்டிருப்பதனால இந்த சரீரம் சிருஷ்டி பண்ணதே யார்? பிரம்மம். அந்த சரீரத்துக்கு வேண்டிய மெட்டீரியல் யார்? பிரம்மம். அப்புறம் மெட்டீரியலை உண்டாக்கிட்டு அதுக்குள்ள பிரம்மம் போச்சா? மெட்டீரியலும் அவர் தான், அங்கே இருக்க அறிவும் அவர் தான். அப்போ ஆத்மா தான் இந்த சரீரமாகவும் இருக்கிறது, ஆத்மா தான் அந்த சரீரத்துக்குள்ளேருந்து அறிவாகவும் இருக்கிறது. அப்போ ஆத்மா எப்படி ஜடமாகவும் இருக்க முடியும், சித்தாக இருக்க முடியும்? அந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணோம். ஜடங்கிற வார்த்தையும் இங்கே கிடையாது, அனைத்துமே சேதன ஸ்வரூபம், நாமரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போது லாஜிக்கலாக நம்ம எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். இந்த நாமரூபத்தை நீங்கள் தனியாக சிந்தனை பண்ணுங்கள். புரியலும் போது மறுபடியும் அதை பற்றி நாம் பேசுவோம். இப்போது ஜடமாக, அதாவது சுயமாக அறிவில்லாத இந்த உடம்பில் அறிவு எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, உள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் தான் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அறிவை தருகிறது. கண்ணுன்னு இருந்தாலும் சூக்ஷ்ம சரீரம் உள்ளே இருந்தால் அந்த கண் இருந்தால் தான் இந்த கண் பார்க்கும். பார்ப்பது உண்மையிலே சூக்ஷ்ம சரீரம் தான். இப்போ சூக்ஷ்ம சரீரம் அறிவுடையது, ஸ்தூல சரீரம் அறிவற்றது. இந்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியே போயிட்டுச்சுன்னா இதை சவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய பிண்டம் கூட சவந்தான், அது சவந்தான். அது பிரவசத்துக்கு முன்னாடி தாயினுடைய உச்சந்தலை வழியாக இந்த ஜீவன் சூக்ஷ்ம சரீரம் நுழைந்து குழந்தையினுடைய உச்சியில் இருக்கிறது பற்றி திறந்திருக்கும். அந்த சாஃப்டாக தானே இருக்கும் அந்த உச்சி, அது துவாரம் வழியாக உள்ளே சென்று நிரம்புகிறது. பம்ப் எடுத்து காற்றெடுத்து டயர் மூலம் நிறக்கிற மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தை நிரப்பிடுது. ஒவ்வொரு நகை காலிலும் சூக்ஷ்ம சரீரம் நின்று கொண்டிருக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்துக்கு அறிவு இருக்கிறது. ஸ்தூலம் இப்பொழுது சேர்ந்திருப்பதனால அதனுடைய அறிவு இதில் இருப்பது போல தெரிகிறது. எப்படி ஸ்தப்த அய பிண்டவது, காய்ச்சப்பட்ட இரும்பு குண்டு ஒளிர்வது போல இந்த சூக்ஷ்ம சரீரத்தால் நிரப்பப்பட்ட இந்த சரீரம், ஸ்தூல சரீரம் அறிவுடையதாக இருக்கிறது. தொட்டால் உணர்கிறது, கண்ணால் பார்க்கிறது, எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேள்வி, சூக்ஷ்ம சரீரத்துக்கு அறிவு யார் தர்றது அப்படின்னா அது ஆத்மா தருகிறது. இப்போ ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தில் புகுந்து அதை முதல்ல அறிவுடையதாக மாற்றி
அது ஏற்கனவே உடம்புல நிரம்பியிருப்பதனால அதையும் அறிவாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கால் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு தனியாக போயிடுச்சு வச்சுங்க, இதை பிணம் என்று நம்ம எரித்திடுறோம். அது என்ன ஆகும்? அது அழியவே அழியாது. அது தோற்றமும் இல்லை, நாசமும் இல்லை, அனாதி காலத்திலேருந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு யார்? ஆத்மா அல்லது பிரம்மம். அந்த பிரம்மம் அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு உள்ளே இருக்குதா? இல்லை, அது எங்கும் வியாபித்து இருக்கிறது. அந்த வியாபம்ன்ற கடலில் மீன் போல் இது நீந்துது. எல்லா சரீரங்களும் சூக்ஷ்ம சரீரம் மீன் குஞ்சுகள் ஆத்மான்ற சமுத்திரத்தில் போகுது. அப்போ எங்கே போனாலும் அதுக்கு தண்ணீர் இருக்கும்ல. அப்போ ஆத்மாவை தேடி போகுமா? ஆத்மா உள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆத்மா பிரதிபலிக்கிறது, ஆத்மா உள்ளே போகுதுங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா. ஆனால் இப்படி சொல்ல வைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் ஒரு தந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது சிருஷ்டியை பிரிச்சுக்கிட்ட பிறகு எங்களுக்கு இந்த புரிதல் இருக்குது. ஒருவேளை சிருஷ்டியே இல்லாமல் ஒருத்தன் வரான்னு வைங்க, சிருஷ்டி பற்றி அறிவு இல்லாமல் வராங்க. உபாதான நிமித்த காரணம் பிரம்மங்கிறது நாம் பேசிய இந்த முதல் பகுதியை புரிந்து கொள்ளாதவன் புதுசாக வந்தான்னா அவனுக்கு இந்த ஆத்மாவையும் சரீரத்துக்கு வேறானதுன்னு காட்டணுமா இல்லையா? 3 சரீரத்துக்கு வேறானது, பஞ்சகோஷத்துக்கு வேறானது, 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியானது அப்படின்னு நம்ம 3 விதமாக நம்ம சொல்லித்தரோம் தத்துவபாதத்தில். அவனுக்கு அந்த சமயத்தில் ஜடமாகிய அறிவற்ற இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அறிவு தருவது சூக்ஷ்மம், சூக்ஷ்மமும் அறிவற்றது, ஆனால் அதுக்கு அறிவு தருவது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு அறிவு தருவது இல்லை, அது அறிவு தான். அது பிரம்மம் சொல்லக்கூடாது, அது அறிவே தான். அதுக்கு அறிவுக்கு அறிவாக தர வேண்டியதில்லை. மீதெல்லாம் அறிவற்றதுக்கு அறிவு கொடுக்கப்படுகிறது. இந்த பிரம்மம் அல்லது ஆத்மா நேரடியாக ஸ்தூல சரீரத்துக்கே அறிவு கொடுத்துடலாமில்ல. எதுக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கு கொடுத்து அப்புறம் அது வழியாக ஒரு 2ஆம் பட்சமாக இந்த சரீரத்துக்கு கொடுக்குது? அப்போ தானே அவங்க கேட்குறாங்க, இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அறிவு இருக்குது, நீ எதுக்கு சூக்ஷ்ம சரீரம் உள்ளன்ற ஒரு கான்செப்டை தேவையில்லாமல் போடுற அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொருள் முதல்வாதிகள். நாம் என்ன சொல்கிறோம், அவன் சொர்க்கநோகத்துக்கு போவதனாலும் அவன் இந்த உடம்புக்கு வருவதுக்கு முன்னாடியே இருந்ததுனாலும் உடம்புக்கு வேறான ஒன்று சூக்ஷ்மம் இருக்குங்கிறத நம்ம அனுமானத்தில் தான் சொல்கிறோம். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது மாதிரி ஒருத்தன் பிறந்தவன் இறந்து சொர்க்கம் போனதுக்கு அடையாளம் இல்லை, இப்போ பிறந்தவன் இதுக்கு முன்னாடி இருந்தான்ங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அனுமானமாக அங்கே எல்லாம் போய்டும். அவன் அனுமானத்தை ஒத்துக்க மாட்டான். ஏன்னா பிரத்யட்சத்தை வச்சு தான் அனுமானம் பண்ண முடியும். இங்கே பிரத்யட்சமாக சொர்க்கம் போனது பார்த்ததில்லை, பிரத்யட்சமாக ஒரு ஆவி உள்ளே வந்ததையும் வெளியே போனதையும் பார்த்ததில்லை. அதனால் அவன் அனுமானத்தை ஒத்துக்க மாட்டான். பிரத்யட்சத்து மட்டும் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காஃபி நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, தீர்காயுஷ்மான் பவன். இந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரம் இருக்குதுங்கிறதுக்கு பிரத்யட்சமோ அனுமானமோ கிடையாது. தயவுசெய்து சாஸ்திரத்தை நம்புங்க. உபனிஷத் தான் இதுக்கு உங்களை காப்பாற்றுற ஒரே ஒன்று. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னுடைய சொந்த அறிவே போதும்னா இத்தனை கோடி காலமாக சொந்த அறிவில் தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இனிமேல் நல்லா வாழ்ந்துட்டு போங்க. எப்படி வபாலா வாழுங்க, பருந்தா வாழுங்க, நிறையா வாழுங்க, ஊழையிட்டு திரிங்க. நாம் அது நம்ம ஒன்று அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. சரி, அப்புறம் நீ நிறையா பிறந்தவர் பார்த்துக்கலாம். அப்போ நிறையா பிறந்தவர் நான் மனுஷன் அவனுக்கு தெரியாதுல்ல. இப்படி அறியாமையில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அவங்க குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. இப்போ ஒரு கேள்வி, இந்த ஆத்மா நேரடியாக ஸ்தூல சரீரத்தை பிரகாசப்படுத்தாமல் சூக்ஷ்மத்தை பிரகாசப்படுத்தி ஸ்தூலத்தைப்படுத்த வேண்டிய 2ஆம் பட்சமாக இன்டைரக்ட் மெத்தடாலஜி எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு சாஸ்திரத்தை படித்த பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இந்த கண்ணாடி எடுத்துக்குவோம், அங்கே மண்பானை எடுத்துக்குவோம், சமமாகவே இந்த சூரிய பிரகாசம் இது மேலே படுது, சமமாக படுது. ஆனால் இது பிரதிபலிக்க மாட்டேங்குது, இது பிரதிபலிக்குது. ஒருவேளை இது முகம் பார்க்குற கண்ணாடினா அந்த சொட்டு கூட விடாமல் சூரிய வெளிச்சத்தை கொடுத்துருமில்ல. செமிகண்டக்டர்னாக்கா பாதி இந்த டிரான்ஸ்மிட் ஆகிடும், பாதி நான் 100% ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் இருக்குது இல்லை, அந்த கிளாஸில் இதுக்கு தான் அந்த சூரியனை முழுதும் பிரகாசிக்கின்ற சக்தி இருக்குது. இதுக்கு பாதி தான் பிரகாசிக்குது, பாதி உள்ளே உறிஞ்சிக்குது. பொருள்களுக்குள்ளேயே இந்த ஒளியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் இருப்பது போல் ஸ்தூலமான உடம்புக்கு ஆத்மாவினுடைய பிரகாசத்தை காட்டுவதற்கு வாய்ப்பில்லை. சூக்ஷ்மமாக இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற சரீரம் இருக்கிற நம்முடைய சாஃப்ட்வேர், அதுக்கு மட்டும் இந்த பிரகாசிக்கின்ற தன்மை, அது கண்ணாடின்னு பேர். இப்போ
கண்ணாடிக்கு வந்து தர்சனம் அப்படின்னு பேர். அந்த தர்சனத்தில் அது பட்டு அது தெரிகிறது அப்படின்னு ஒரு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி சொல்கிறோம். அதுக்காக இந்த ஆத்மா சூலத்தில் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஆத்மா எப்படிப்பட்டது? சத்து, சித்து, ஆனந்தம். இதில் ஆத்மாவுடைய சத்தம்சம் மட்டும் தெரியுது, இருத்தல் மட்டும் தெரியுது. அதனுடைய சித்தம்சம் இதில் தெரியல. ஏன்னா இதனுடைய தன்மை சத்தம்சத்தை மட்டும் காட்டுவதாக இருக்கிறது. ஏன்னா இது தாமச குணம் இருக்கிறதுனால, இந்த பொருள்கள்லாம் தாமச குணம் இருப்பதனால, ஜட பொருளாக இருப்பதனால, எடை இருப்பதனால சத்தம்சத்தை மட்டும் தனக்குள்ளே வைத்துக்கிறது. சூக்ஷ்மத்துக்கு வந்து எடை கிடையாது. அது எங்கும் வியாகக்கூடியது. ஒரு இடத்துல சுருங்கி இருக்கும், பிரிஞ்சுக்கும், அதுக்கு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கக்கூடியதுனால அதுக்கு சத்தம்சத்தும் இருக்குது, சித்தம்சமும் அதை வெளிப்படுத்துது. எப்படி இந்த சூரிய ஒளியினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் கொடுக்குது, அது முழுசையும் கொடுக்குதுன்னு சொன்னோம். அவ்வாறு இந்த ஸ்தூல சரீரம் பிரம்மத்தினுடைய உபாதான பொருளாக மட்டும் இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் நிமித்தமான அறிவையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்படி சொல்லும்போது நாம் சரியாக விளக்கிட்டோம். எங்கேயுமே இதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருந்தாக்கா அதை நம்ம தீர்த்துடுவோம். எப்போவுமே மாற்று கருத்து வந்தான்னா அதை நம்ம தீர்க்காமிட்டோன்னா நம்ம வந்து எது சொன்னாலும் அப்படியே மூழ்கிடுற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் தக்க உதாரணங்களை சொல்கிறோம். சொல்லுங்கள். அந்த சூட்சும உடலுக்கு வந்து உயிர் கொடுக்கறது பூர்வபட்சி, அறிவு கொடுக்கறது பூர்வபட்சி கேட்குறாரா இல்லை பொருள் முதல்வாதிகள் கேட்குறாங்க? பூர்வபட்சி தான் பொருள் முதல்வாதி. பூர்வபட்சின்னா எதிர்வாதி. பதில் சொல்கிறவன் சித்தாந்தி, அவன் வேதாந்தி கடைசியாக அந்த ஆர்குமெண்ட் முடிஞ்ச உடனே அவன் கன்க்ளூட் பண்ணுறான். அது பேர் சித்தாந்தம். ஃபைனல் கன்க்ளூஷன். ஃபைனல்னா அந்தம், கன்க்ளூஷன்னா சித்தம். ஃபைனல் கன்க்ளூஷன் சித்தாந்தம். அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணுறவங்களாம் பூர்வபட்சம். பட்சம்னா பக்கம், பூர்வம்னா முன்னாடி இருக்கிறவன். முன்னாடி இருந்து எதிர்பட்டிருப்பறனால அவன் எதிராளி. நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிற பதிலாளி. இப்போ பதிலாளி சித்தாந்தி, எதிராளி பூர்வ பட்சம். பட்சம்னா பக்கம், எதிர்பக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆத்மாவினுடைய பிரம்மத்தினுடைய சப்தம் முழுக்கம் எல்லா ஜடப்பொருளிலும் அது சத்தாக இருந்து பொருளை அது உண்டாக்கி வச்சிருக்குது. சித்தம் சம்பந்தம் சூக்ஷ்மமான பிரபஞ்சத்தில் அது பிரதிபலிக்கிறது. அங்கே இருக்க சூக்ஷ்ம பொருளுக்கும் அது இருக்கும். அது இருக்கிறத பார்க்குறோம். அது எங்கே அப்படின்னா கனவுல பார்த்தா எதுவும் அங்கே வந்து எல்லாமே சைதன்யமாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே ஜடப்பொருளும் தெரியுது இல்லையா? அப்போ ஜடப்பொருளை சித்தம்சமும் இருக்குது, சத்தம்சமும் இருக்குது. இங்கே சத்தம்சம் மட்டும் இருக்கிறது. இப்போ பிரம்மத்தினுடைய ஒரு அம்சத்தை மட்டும் காட்டக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நெருப்பு, அதுக்கு ஒளியும் இருக்கிறது, உஷ்ணமும் இருக்குது. நான் தண்ணீரை சூடுபடுத்துகிறேன். தண்ணீரில் இந்த நெருப்பினுடைய அக்னியினுடைய உஷ்ணம் மட்டும்தான் அது வாங்கும். ஒளியை வாங்கி காட்டுமா? காட்டாது. இரும்பு குண்டை நெருப்பில் போட்டோன்னா அது உஷ்ணத்தையும் காட்டும், வெளிச்சத்தையும் காட்டும். இப்போ தண்ணீருக்கு உஷ்ணத்துடைய அக்னியுடைய ஒரு அம்சத்தை காட்ட முடியுது, இதுக்கு 2 அம்சத்தை காட்ட முடியுது. ஆனால் சச்சிதானத்துக்கு சத்து, சித்து, ஆனந்தம். அப்போ ஆனந்தத்தை எது காட்டும் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த ஒரு சூக்ஷ்ம சரீரம் சத்துவகுணம் பிரதானமாக இருக்குதோ அப்போ அது ஆனந்தமாக இருக்குது. இப்போ ஆனந்தம் பிரதிபலிக்கணும்னா சூக்ஷ்ம சரீரம் தான் அதுக்கு தகுதியான இடம். ஆனால் எப்போ அதுக்கு தகுதி கிடைக்கும்? சத்துவமாக இருக்கணும். சத்துவம்னா சாந்தம். இந்த லதார்ஜின்னு சொல்லக்கூடிய ஜடத்துவமோ உறக்கமும் இருக்கக்கூடாது. ரஜோகுணம்னு சொல்லக்கூடிய இயக்கமும் இருக்கக்கூடாது. ஓய்வு, தூக்கம் இல்லை. அந்த ஓய்வு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறும் நேரத்தில் ஆனந்தம் கிடைக்கும். கோடையிலே இளைப்பாற நின்ற குளிதருவே வள்ளலார் அங்கே வந்துருக்கிறார். அவர் வந்து இந்த மோட்சத்தை என்ன சொல்கிறாரு? கோடையில் இளைப்பாறுதல்ன்றார். குளிர் தருவான் அந்த மோட்சம். அது மாதிரி சத்துவம் அடையணும். எப்போ நீங்கள் இயக்கத்தில் இருக்கிறீங்களோ ரஜோகுணத்தில், அது நின்னாதான் ஆனந்தம் கிடைக்கும். ஏன் இவ்வளோ உழைக்கிறான்? அனுபவிக்கிறதுக்கு தான். ஏன் உழைக்கும் போது அனுபவிக்க முடியுமா?
இல்லை உழைச்சி முடித்த பிறகு பலனாக இருக்கும்போது அனுபவிக்கலாம். இப்போ சத்துவ குணம் எப்போ வரும்னா இந்த உழைப்புன்னு சொல்கிற ரஜோகுணமும் தூக்கம் என்று சொல்லக்கூடியதும் இருக்கக்கூடாது. தூக்கிட்டு போயிட்டோம்னா அந்த அனுபவம் இல்லாமல் போயிடும். இப்போ தமோ குணமும் ரஜோகுணமும் எப்பொழுது நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் தணிந்து சத்துவம் மீதூறி இருக்குதோ அப்போது அவன் வந்து ஆனந்தமாக இருக்கிறான். இப்போ நீங்கள்லாம் எப்போ ஆனந்தமாக இருக்குன்னா சத்துவம். இப்போ பாருங்கள், எல்லாரும் சத்துவத்தில் இருந்தால் தான் அறிகிறோம். ரஜோகுணம்னா எழுந்து ஓடிடும். சில பேர் அப்படியே இப்படி தாளம் போட்டுருமா, கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க, செல்ஃபோன் எடுப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் பெரிய பெரிய மீட்டிங்லலாம் கூட அவங்க உடம்பு அப்படியே தத்தளிக்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒன்றுமே போகாது, இல்லைன்னா தூங்கிடுவாங்க. இப்போ ஆனந்தம் எப்போ வரும்? பிரம்மத்தினுடைய சச்சிதானந்தம் மூன்றுமே யார் ஒருவன் சத்துவத்தில் வாழ்கிறானோ அவங்ககிட்ட இருக்குது. அந்த சத்துவத்தை அவனால் நிரந்தரமாக வச்சுருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ரஜோகுணம் எழுந்துக்கும், சமோகுணம் எழுந்துக்கும். அதனால் இந்த சரீரம் இருக்கும் வரை ஆனந்தம் அப்பப்போ தான் கிடைக்கும். எப்போ ஞான முதிர்ச்சியில் நீ கர்மத்தை விட்டுட்டியோ, அகர்த்தாவாகிட்டியோ, இந்த தாமச குணங்கிற போக்தாவும் விட்டுட்டியோ, அபோக்தா அகர்த்தாவாகிட்டியோ, அப்போது சத்துவம் நிரந்தரமாயிடும். அப்போ ஆனந்தம் சச்சிதானந்தம் முழுமையாக ஒரு ஞானியிடம் அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அவன் உடலிலே சத்தும், அவனுடைய சூக்ஷ்மத்திலே சித்தும், அவனுடைய உள்ளத்திலே ஆனந்தமும் குலையாமல் இருக்கும். அதனால் இந்த குணத்தை கடத்தல் வந்து பகவான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக 18ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறார். இந்த குணம் கடந்து செல் அப்படின்னு சொல்கிறார். இந்த சத்துவத்தையும் கடந்து செல் அப்படின்றார். சத்துவத்திலையும் நின்றுடாதே. சத்துவம் நின்னா அது டெம்பரரி சொல்யூஷன் தான். அதுதானே எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணவங்களே ஒரு சத்துவம் அடைகிறோம். அப்போ வேலை நின்று போயிடுச்சு, பொட்டலில் பிரித்து பார்த்து அனுபவிக்கிறதுக்கு வந்துடுறோம். அது வரைக்கும் கடத்தலுக்கு அழியிறதும் காசு இருக்கிறதும் ரஜோகுணத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்க. இப்போது சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த பிரம்மன்ற ஆத்மா எப்படி அதை அறிவூட்டுகிறது? எப்படி நம்முடைய செல்ஃபோனில் சார்ஜ் கொடுத்த உடனே அது உயிர் வந்துடுது, சார்ஜ் தீர்த்த உடனே அப்படியே சப்புன்னு செத்து ஜடமாயிடுது. எப்படி இந்த சார்ஜ் உள்ளே போய் திரை முழுக்க நிரம்பி உள்ளெல்லாம் என்னென்ன பண்ணுது? அது சப்தமும் உண்டாகுது, வைப்ரேஷனும் கொடுக்குது, வெளிச்சத்தையும் காட்டுது, நம்ம பேசுறது காது கொடுத்து கேட்குது, நம்ம தொட்டால் தெரிஞ்சுக்குது. அது தொடு உணர்ச்சியும் இருக்குது, பார்க்குற உணர்ச்சி. நம்ம கேமரா கொடுத்துருக்குறோம், மைக்கை வச்சு நம்ம பேசுறதுலாம் கேட்டுக்குது, நமக்கு கேட்டாக்க பதில் வேறு சொல்லுது. அப்போ அதுக்கு ஒட்டுமொத்தமான அத்தனைக்கும் ஒரு பொருள் சார்ஜ் தானே உள்ளே போகுது. அந்த சார்ஜ் எப்படி பலவாக மாறிச்சு, என்ன தான் செய்யுது? உண்மையில் சார்ஜ் எங்கே போய் வேலை செய்யுது தெரியுங்களா? உள்ளே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ சிப்பில் தான் போய் அது வேலை செய்யுது. மைக்ரோ சிப்பு தான் மற்றதெல்லாம் வேலை செய்ய வைக்குது. இப்போது சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ளே போயிட்ட பிறகு சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூலமாக இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் வெளிச்சம் காட்டுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைனா உங்களுக்கு செல்ஃபோன் வந்து வெறும் பிரைட் லைட்டாக தான் இருக்கும். மற்ற எல்லா வேலை செய்யுதுன்னா சூக்ஷ்ம சரீரம் உள்ளே இருக்கணும், நம்முடைய மைக்ரோ சிப்பு உள்ளே இருக்கணும். அது சிம் கார்டோ அல்லது வேறு ஏதோ ப்ராசஸரோ நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு இந்த சாஸ்திரம் விளக்கிறதுக்கு 3 விதமான விளக்கத்தை சொல்கிறாங்க. அதில் 3 விளக்கத்தை நம்ம எழுதுகிறேன். ஆபாசவாதம், பிரதிபிம்பவாதம், பரிச்சின்ன வாதம். இது 3 புரிஞ்சிட்டோம்னா நம்ம அஸ்தாமரைக்கு போகலாம். இப்போ இது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 வரையாக நம்ம புரிஞ்சுக்குவோம். எதுக்காக இந்த வாதங்கள் சொல்லப்படுதுன்னா 3மே ஒரு கருத்தை சொல்லுவதற்கு தான். எப்படி இந்த சூக்ஷ்ம சரீரம் அல்லது அந்தக்கரணம் என்று சொல்லக்கூடிய மனம் ஆத்மாவினால் அறிவூட்டப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. சங்கருடைய 4 ஸ்டூடெண்ட்டில் 3 பேர் இந்த 3 விதமான கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 கருத்தும் வேறு வேறையாக அவங்க சண்டை பிடிச்சிட்டாங்களா? உன்னுடைய கருத்தான் வசதி, என்னுடைய கருத்து மட்டும் அப்படின்னு இருக்குதா? அப்படி இல்லை. இது வந்து மத்தியம அதிகாரி.
இவன் வந்து அதம அதிகாரி. இல்லைங்க, இது வந்து மத்தியமம். அதிகாரி. அதிகாரின்னா எலிஜிபிள் பர்சன். உத்தமன்னா நல்லா சொன்ன உடனே கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கிறவன். மத்தியமன்னா கட்டை மாதிரி மெல்ல எறிகிறவன். அதமன்னா வாழைமட்டை மாதிரி. இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எந்த டெக்னிக் பயன்படுத்தி 3 டெக்னிக் இருக்கு தவிர 3மே ஒன்று தான். ஆனால் 3ம் தெரிஞ்சுக்கும், நம்ம 3மா இருக்கிறோம். 3மே ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். பிரதிபிம்பவாதம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அந்தக்கரணம் அல்லது சூக்ஷ்ம சரீரம், நான் 2த்தையும் பயன்படுத்தேன், 2த்தையும் குழப்பிக்காதீங்க. அந்தக்கரணம்னா உள்ள இருக்கிற உள்ளந்தான். உள்ளந்தான் சூக்ஷ்ம சரீரம். அதை மனம்னு சொல்லலாம். மனம்னு பொதுமக்களுக்கு சொல்லலாம். அதம் அதிகாரிக்கு. கொஞ்சம் மத்தியம அதிகாரிக்கு அவன் வந்து சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லலாம். உத்தம அதிகாரிக்கு உள்ளம், அந்தக்கரணம்னு சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான். எல்லாம் ஒன்று தான். இந்த பொருளை இதை எப்படி பார்த்தோம்னா, ஒரு கண்ணாடி மாதிரி இந்த அந்தக்கரணத்தை, மனத்தை, சூக்ஷ்ம சரீரத்தை அவங்க வச்சுக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் தலைக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த கண்ணாடியில் ஆத்மா பிரதிபலிக்குதான். அந்த பிரதிபலித்த உடனே அந்த கண்ணாடி பிரகாசமாயிடுது. அந்த பிரகாசமான கண்ணாடி உடம்பெல்லாம் பிரகாசப்படுத்தி நமக்கு உயிரூட்டுகிறது அல்லது அறிவூட்டுகிறது அப்படின்னு சொல்கிறது பிரதிபிம்பவாதம். ஆனால் இதில் ஒரு நிறைய நன்மை இருக்குது. அஸ்ஸாம் மலைக்கர் இதை தான் பயன்படுத்த போகிறார். ஆபாசவாதங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்பாஞ்சில் ஒரு ஸ்பாஞ்ச் அது தண்ணியில் போட்டோம்னா அது முழுக்க நிரம்பிடுது இல்லையா, அது மாதிரி. இப்போ நம்ம அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே ஒரு பாஸ்பரஸ் மெட்டீரியல் கலந்துட்டோம். பாஸ்பரஸ்னால் இருட்டில் ஒளிரும் இல்லை, குழந்தைங்களாம் பொம்மை வச்சு விளையாடும். வெயிலில் வச்சுட்டு அப்புறம் கட்டில் கீழே கொண்டு போய் இருட்டில் வச்சோம்னா அப்படியே பச்சை கலரில் அது க்ளோ ஆகும். அது ரேடியம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ யாரும் ரேடியம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சீப் மெட்டீரியல், சிந்தட்டிக் மெட்டீரியல், அது பாஸ்போரசன்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுது, இந்த பாஸ்போரசன்ஸுங்கிற மெட்டீரியலு சூரிய வெளிச்சம் தான், சூரிய வெளிச்சம் உறிஞ்சிக்கும். அது உள்ளே வச்சுக்கும். அப்புறம் இருட்டில் கொண்டு பா அந்த வெளிச்சத்தை வெளியே காட்டும். வந்துட்டோம்மா ஒரு நிமிஷம். அது வந்து ஆபாசம்னு பேர். ஒரிஜினல் வெளிச்சம் இருக்கிறத இது கடன் வாங்கி வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல கொடுக்குது. ஸ்லோ ரிலீஸ், அது பேர் வந்து பாஸ்போரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்மிடியட்டாக ரிலீஸ் பண்ணிச்சா அது ஃப்ளூரசன்ஸும்போ. இந்த லைட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஃப்ளூரசன்ஸ். அந்த லைட் அது எனர்ஜியை வாங்கி இம்மிடியட்டாக கொடுத்துடுது. இந்த பாஸ்போரசன்ஸ்னாக லைட்டை வாங்கிக்கும், டிலேடு ஃப்ளூரசன்ஸ். அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தான் மொத்தத்தையும் விடும். அது பேர் நம்ம பாஸ்போரசன்ஸுங்கிறோம். இது வந்து ஆப்டிக்கல்ஸ்லேயும் லைட்டு பண்ணுற சப்ஜெக்ட்லேயும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு. எப்படி பாஸ்போரசன்ஸும் ஃப்ளூரசன்ஸும் வருதுங்கிறத நம்ம மாலிகுலர் டயக்ராம் போட்டு தான் நம்ம உனக்கு வரைஞ்சி காட்டணும். இப்போ அது வேண்டியதில்லை. நம்முடைய அந்தக்கரணங்கிறது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இந்த ஆத்ம பிரகாசத்தை உள்ளே வாங்கி கொண்டு மெல்ல மெல்ல அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்படின்னு அது வெளிப்படுத்தும் போது முழுசாக வெளிப்படுத்துச்சுன்னா நனவு, அது கொஞ்சமாக வெளிப்படுத்துதுன்னா அது கனவு, அது சுத்தமாக வெளிப்படமாக இருந்தால் தூக்கம். அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் நல்லா இருக்குது இல்லையா. இப்போ இதுலேயும் நிறைய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அஸ்ஸாம் மலைக்கர் பயன்படுத்த போகிறாரு. இதுலேயும் நமக்கு சில விஷயத்தை விளக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுது. இது ஆபாசவாதம். இன்னொன்று பரிச்சின்னவாதம். இந்த வாதம் வந்து உத்தம அதிகாரிகளுக்கு, ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்காக. அதை நம்ம டீ குடிச்சிட்டு வந்து பேசுவோம்.